Sequel apply எப்படி வந்து subscription வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த Sequel apply எப்படி வந்து subscription பண்றது அப்படின்றதுக்கான complete details தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை subscribe பண்ணிடுங்க. பெல் ஐகானை click பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Sequel app Play Store ல இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் OTP கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 7 டேஸ்க்கான இந்த ஃப்ரீ ட்ரையல் பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து ₹1 மட்டும் பே பண்ணி இந்த ஃப்ரீ ட்ரையலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் வந்து செட் ஆகிடும். 7 டேஸ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து ₹199 பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. 1 மந்த்துக்கான ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 7 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆட்டோபே வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு ஸ்டார்ட் ட்ரையல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க கீழே. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் எந்த யூபிஐ ஆப் மூலியமாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இப்போ நீங்கள் எந்த யூபிஐ ஆப் வந்து கொடுத்தீங்களோ அந்த யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சீக்குலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் உள்ளார போனாலே. அதில் பார்த்தீங்கன்னா செட்டப் ஆட்டோபே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூபிஐ நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கு, பார்ட் டைம் ஜாப் பற்றி, அதுக்கப்புறம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, பிஸ்னஸ் பற்றி, அஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறம் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸு, அதுக்கப்புறம் மொபைல் ட்ரிக்ஸு, எடிட்டிங்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி ஆஃபில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த Sequel ஆப்பில் செட் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த யூபிஐ ஆப்பில் வந்து செட் பண்ணீங்களோ அந்த யூபிஐ ஆப்பில் போயிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஃபோன்பே, பேடிஎம், அதுக்கப்புறம் ஜிபே, நாவி, சூப்பர் மணி, அமேசான் பே, இந்த மாதிரி எல்லா ஆப்புக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி அதில் கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். 7 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் வந்து ஆகாது. 7 நாள் மட்டும் நீங்கள் ஃப்ரீ ட்ரையலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே வந்து விட்டுறலாம். அப்படி நீங்கள் 7 டேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோ மூலியமாக இந்த Sequel ஆப் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.